ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் என்னுடைய ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அதாவது டெக்னிக்கலில் சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து நான் நிறையவே பயன்படுத்துவேன். ஸோ இதை நம்ம ஒரு சீரீஸாக கொண்டு போகலாம் அப்படின்றதுனால நான் டெக்னிக்கல் சீரீஸில் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸு ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். சார்ட் பேட்டர்ன்ஸில் வந்துட்டு நிறைய டைப் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டபுள் டாப், டபுள் பாட்டம், symmetrical triangle, rising wedge, falling wedge, and head and shoulder, triple bottom, rounding top, rounding bottom, cup and handle pattern, channel pattern, harmonic pattern, Elliott wave pattern, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதாவது ஒவ்வொரு பேட்டர்னும் நம்ம எங்கே வாங்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், எங்கே அந்த பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராப்பராக எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல்ஸோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம் அப்படின்றத கிளியராக காட்டிடும். அதாவது ஒவ்வொரு சார்ட் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில்ஸை வச்சு தான் நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். அதாவது மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பேட்டர்ன்ஸாக ஃபார்ம் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸில் எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். அதாவது பிரேக் அவுட் எங்கே ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எக்ஸாக்டாக எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், எந்த இடத்துல அந்த பொசிஷனுக்கு டார்கெட் போடணும் அப்படிங்கிறத கிளியராக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸோட ஹைலைட் வந்து இதுதான். ஸோ நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு இன்ட்ராடே பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், லாங் டேர்ம் பர்பஸ்க்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்ட்ராடேல வந்து நிறைய டைம்ஸ் வந்து அப்ளை ஆகும். லாங் டேர்மில் நம்ம டே கேண்டில் அண்ட் வீக்லி கேண்டில் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்ப சில இடங்களில் அப்ளை ஆகும். அப்ளை ஆகிற இடங்களில் வந்து ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஓகே, சார்ட் பேட்டர்ன்ஸில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். அதாவது இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் பாட்டம். அதாவது ஒரே சப்போர்ட் ஏரியாவில் ரெண்டு டைம்ஸ் வந்துட்டு அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆகிட்டு, அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் ரெண்டு டைம் அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம எங்கே வாங்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் லாங் டேர்முக்கும் யூஸ் பண்ணலாம், இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலான்றத. அதனால நான் ஸ்டாக்ஸில் வந்து டே டைம் ஃப்ரேம்லேயும் அண்டு 5 மினிட்ஸ் அல்லது 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயும் கூட இந்த பேட்டர்னை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கோல் இண்டியா ஸ்டாக் எடுத்திருக்கேன், டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே கேண்டில்ஸ் ஓப்பன் பண்ணதுமே லைட்டாக ஜூம் பண்ணி ஓவராலாக வந்து ஏதாவது பேட்டர்ன் காட்டுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் ஷோ ஆச்சு அப்படின்னா அந்த பேட்டர்ன் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதாவது இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் உங்களுக்கு காட்டுது. அதாவது டபுள் பாட்டத்தை வந்து டபுள்யூன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அதாவது இந்த பேட்டர்ன் பார்க்குறக்கு டபிள்யூ மாதிரி இருக்கிறனால இதே டபிள்யூ பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோவை தாண்டி கீழே போக முடியாமல் இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட் லெவலை நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேண்டில் இந்த லோ ரேஞ்சை தாண்டி கீழே போக முடியாமல் ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. அதாவது டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா இங்கிருந்து ரிவர்ஸில் ஆகிட்டு அப் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, எகைன் இந்த ட்ரெண்ட் கன்டினியூ பண்ண முடியாமல் திரும்பவும் என்னாச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்தது. ஒன்ஸ் திரும்பவும் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ண முடியாமல் கேண்டில் எகைன் வந்து ரிவர்ஸில் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு டவுன் சைடில் வந்துட்டு இந்த சப்போர்ட்டில் டச் ஆகிட்டு மேலே போயிட்டு எகைன் திரும்பவும் அதே சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு ரிவர்ஸில் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். சரி, ஒரு ப்ராப்பர் என்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா,
இந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்தது இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் வைக்கணும். அண்டு இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் க்ரீன் கேண்டிலாக இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த 2 கேண்டிலுமே க்ரீன் கேண்டிலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவில் என்ட்ரி எடுக்கலாம். இந்த லோக்கு கீழே எஸ்எல் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கேண்டில் ரிவர்சல் ஆகும்போதே இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுனாலும் கூட தாராளமாக எடுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளியே கொடுத்துக்கலாம். கொஞ்சம் சேஃபர் சைடில் நீங்கள் இருந்துக்கலாம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த லோ ரேஞ்சுக்கிட்டே என்ட்ரி எடுத்துருவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2வது க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்முடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் எங்கிருந்து கீழே வந்ததோ அதே அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதாவது டவுன் ட்ரெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கேருந்து கீழே வந்துட்டு தான் எகைன் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை மார்க் பண்ணுறேன். அண்டு அதுக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஹை எல்லாமே ரெசிஸ்டண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் வந்திருக்குது. இது வந்து நம்முடைய செகண்ட் டார்கெட். என்னன்னா எங்கெல்லாம் ப்ரீவியஸ் கை இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், அந்த மாதிரி அடுத்தடுத்த டார்கெட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டபிள்யூ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஏரியா தான். ஓகேங்களா, இதுதான் நம்முடைய டார்கெட். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆன கேண்டில் ஃபஸ்ட்டு இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு எகைன் ரிவர்சல் ஆனது இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் நம்முடைய ஓவரால் டார்கெட்டை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அப்போ நம்முடைய என்ட்ரி ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாலையோ அல்லது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே கொடுத்துக்கணும். ஓகே, நம்முடைய டார்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்ம டார்கெட் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த லெவல் ரீச் பண்ணியாச்சு. ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து 1:2 அல்லது 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அதாவது 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அல்லது 30 பாயிண்ட் டார்கெட், இந்த மாதிரி அட்லீஸ்ட் 1:2 கொடுக்கணும். அதுக்கு மேலேயே நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு கம்மியான பாயிண்ட்ஸை அண்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:2 அப்படின்ற கால்குலேஷனில் தாராளமாக வரும். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலான்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அண்டு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதாவது எப்போவுமே இந்த டபிள்யூ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனதுக்கப்புறமும் நல்லா மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இன்னும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணலாம். தாராளமாக இந்த லெவல் மூவ்மெண்ட் ஆகணும். சம்டைம்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு ப்ராப்பர் என்ட்ரி அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டினதுக்கப்புறம் என்ட்ரி ஆகிறத ஒரு ப்ராப்பர் என்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து என்ட்ரி ஏரியா, இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியா, இது வந்து நம்முடைய டார்கெட் ஏரியா, இந்த ரெசிஸ்டண்ட் வந்து நம்முடைய டார்கெட் ஏரியா. ஸோ ப்ராப்பர் என்ட்ரிங்கிறது இதுதான். ஆனால் நம்ம ப்ரீவியஸாகவே வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சமயத்தில் மேபி நீங்கள் இந்த ஏரியாலையோ அல்லது இந்த ஏரியாவில் கூட தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்டாக் பார்த்தாச்சு. அடிஷ்னலாக நம்ம இன்னொரு ஸ்டாக்கும் கூட பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி. டைட்டன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நடந்திருக்குது. இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன் சைட் மூவ்மெண்ட் ஆகிட்டு எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் அந்த சப்போர்ட்டை வந்து இப்போ மார்க் பண்ணுறேன். இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து அப் சைடில் போன மார்க்கெட் எகைன் டவுன் சைடில் வந்து எகைன் திரும்பவும் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ண முடியாமல் ரிவர்சல் ஆச்சு. நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், செகண்ட் க்ரீன் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே. ஸோ அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய அடுத்தடுத்த டார்கெட், இது வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், இது வந்து நம்முடைய செகண்ட் டார்கெட். ஓகே, அதாவது டவுன் ட்ரெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா
மேபி இங்கே நீங்கள் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கன்சிடர் பண்ணாலும் கூட இங்கே டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து இதை நீங்கள் டார்கெட்டாக கொடுத்துக்கலாம். இந்த லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதில் இந்த இடத்துல வந்து இப்படி டபிள்யூ கம்ப்ளீட் ஆகும். இல்லை நான் வந்துட்டு இந்த ஹையை வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற சமயத்தில் இதையும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். தாராளமாக உங்களுக்கு அந்த லெவல் ரீச் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இந்த பேட்டர்னாக நான் இங்கே என்ட்ரி ஆகிறேன் அண்டு ப்ராப்பர் ரிஸ்கோட என்ட்ரி ஆகிறேன். அதாவது இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், ஒரு டார்கெட் எய்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறோம். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ட்ரேட்லையுமே வந்து ரிஸ்க் ப்ளஸ் ரிவார்டு ரெண்டுமே இன்க்ளூடட். ரிஸ்க்கு நீங்கள் வைக்காமல் எந்த ட்ரேடுமே எடுக்க முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம லாங் டேர்மில் பார்த்தாச்சு. இதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ராடேக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஒர்க் ஆகும். இப்போ நான் ஒரு சார்ட் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நிஃப்டி 50ல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இங்கே டபிள்யூ பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. அதாவது 3ஆம் தேதி மார்க்கெட் வந்து இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் ஹை போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் இருந்து இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. அதாவது நான் சப்போர்ட் லெவலை வந்து மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து டவுன் சைடில் வந்த கேண்டில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் மேலே போச்சு. எகைன் திரும்பவும் கீழே வந்த கேண்டில் எகைன் திரும்பவும் இதே சப்போர்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கேண்டில் ரிவர்சல் ஆச்சு. ரிவர்சல் ஆன கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவையும் பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ண உடனே நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இங்கே எஸ்எல் கொடுக்கலாம். நம்முடைய டார்கெட் வந்து இதோட ஹை வந்து நம்முடைய டார்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்குது. இப்போ இதுவே வந்துட்டு இந்த ஒரு ஏரியாவை நான் ஹையாக கன்சிடர் பண்ணாமல் மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ இதை நான் ஒரு ஹையாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் கூட நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலிருந்து கேண்டில் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமா இந்த லெவலுக்கு கீழே நான் என்ன பண்ணுவேன்னா எஸ்எல் கொடுப்பேன். என்னோட என்ட்ரி எங்கே எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கப்புறமா என்ட்ரி எடுப்பேன். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா இது என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றதுனால எகைன் வந்து கேண்டில் இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்தாலும், அதாவது இந்த ஃபஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு கீழே வந்தாலும் கூட நம்முடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஹிட் ஆக கிடையாது. ஒன்ஸ் அகைன் திரும்பவும் என்ன ஆச்சு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்முடைய டார்கெட் அந்த ரெசிஸ்டண்ட்டை போய் ரீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? எப்பவுமே டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து அதர் சைடில் வந்து மூவ்மெண்ட் ஆகும். இந்த பேட்டர்ன் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எல்லா பேட்டர்ன்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகே, இதுவே வந்து ஒரு 1 மினிட் 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமு. இங்கே வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நடந்தது. ஒரே சப்போர்ட் ஏரியாவில் 2 டைம் கேண்டில் ரிவர்சல் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே செகண்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சது. ஸோ நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்றப்ப என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே, என்னுடைய டார்கெட் வந்து மார்க்கெட் எங்கிருந்து கீழே வந்ததோ அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அங்கே நீங்கள் ஒரு ரிஸ்கோட தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்னில் நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும், இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போடணும், இங்கே தான் டார்கெட் போடணுன்ற ரூல்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் டார்கெட் போட்டுக்கோங்க. எக்ஸாக்டாக இதே லெவல்கிட்ட தான் நீங்கள் டார்கெட் பண்ணணுன்றது கிடையாது. கொஞ்சம் ப்ரீவியஸாகவே 10-20 பாயிண்ட் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருந்துக்குவீங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்கிட்ட வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு ரிவர்சல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சேஃபர் சைடில் 10-20 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே டார்கெட் போட்டுக்கிறது பெட்டர். நீங்கள் ஒரு பேட்டர்ன்ஸை வந்து கற்றுக்கிறது முக்கியம் கிடையாது, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் கூட தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே நான் என்ட்ரி ஆகிறேன், இங்கே டார்கெட் போடுறேன், இங்கே எஸ்எல் போடுறேன்ற மாதிரி ஒரு 10 ட்ரேட் எடுத்து பாருங்கள். ஒரு 10 ட்ரேடில் வந்து எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, எத்தனை ட்ரேட் ஃபெயில் ஆகுது அப்படின்றது பாருங்கள். எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சில டைம்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும். எல்லா பேட்டர்னுமே 100% ரிசல்ட்டு தராது, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். சில நேரங்களில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும். அதுக்கு தான் நம்ம 1:2 1:3 ரேஷியோவில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறோம்.
அந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது மேக்ஸிமம் டைம்ஸில் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே காமனான ஸ்ட்ராட்டஜிஸ் தான். நீங்கள் டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணாலும் கூட உங்களுக்கு ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் எதுன்றதை கிளியராக காட்டி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரிசல்ட்டு சரியாக வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பேட்டர்னை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டதை. நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால இந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாக் அட்வைசரை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் வந்து எங்கெங்கே சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் என்னுடைய சேனல். இந்த சேனலோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சார்ட் பேட்டர்ன்ஸை பயன்படுத்தி ஏதாவது டெமோ ட்ரேட்ஸ் எடுத்தும் கூட நான் வரக்கூடிய நாட்களில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.